This video is sponsored by Moat. 1937 ஆண்டில் எம். சிதம்பரம் செட்டியார் வெளிநாட்டு வங்கி மற்றும் அந்நிய செலாவணி நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதற்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை நிறுவினார். காரைக்குடி, சென்னை மற்றும் ரங்கூன், யாங்கோன் ஆகிய இடங்களில் தலா ஒன்று என 3 கிளைகளில் ஐஓபி ஒரே நேரத்தில் தொடங்கியது. இது விரைவில் பினாங்கு, கோலாலம்பூர் 1937 அல்லது 1938 மற்றும் சிங்கப்பூரில் 1937 அல்லது 1941 ஒரு கிளையை திறந்தது. அந்த நேரத்தில் தமிழ்நாடு மாநிலத்தின் செட்டிநாட்டிலிருந்து சிலோன், இலங்கை, பர்மா, மியான்மர், மலாயா, சிங்கப்பூர், ஜாவா, சுமத்ரா மற்றும் சைகோன் வரை பரவியிருந்த வணிக வகுப்பைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு இந்த வங்கி சேவை செய்தது. இதன் விளைவாக ஆரம்பத்தில் இருந்தே ஐஓபி அந்நிய செலாவணி மற்றும் வெளிநாட்டு வங்கியில் நிபுணத்துவம் பெற்றது. கீழே காண்க. போரின் காரணமாக ஐஓபி ரங்கூன் மற்றும் பினாங்கு மற்றும் சிங்கப்பூரில் அதன் கிளைகளை இழந்தது. இருப்பினும் சிங்கப்பூரில் உள்ள கிளை 1942 இல் ஜப்பானிய மேற்பார்வையின் கீழ் மீண்டும் செயல்படத் தொடங்கியது. 1945 அல்லது 1946 ஆண்டுகளில் ஐஓபி கொழும்பில் ஒரு கிளையைத் திறந்தது. 1947 ஆண்டில் ஐஓபி பாங்காக்கில் ஒரு கிளையைத் திறந்தது. பின்னர் ஐஓபி மலாயாவில் உள்ள ஈப்போ, கிளாங் மற்றும் மலாக்காவில் தலா ஒரு கிளையைச் சேர்த்தது. சில ஆண்டுகளுக்குப் பிறகு 1955 ஆண்டில் ஐஓபி தனது முதல் கிளையை ஹாங்காங்கில் திறந்தது. மற்றவை தொடர்ந்து வந்தன. 1963 ஆண்டில் பர்மாவில் புரட்சிகர அரசாங்கம் ரங்கூன், மண்டலே மற்றும் மவுல்மெயினில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் கிளைகளை தேசியமயமாக்கியது. இது மக்கள் வங்கி எண் 4 ஆனது. 1960களில் பலவீனமான தனியார் துறை வங்கிகளை வலுவான வங்கிகளுடன் இணைப்பதன் மூலம் இந்தியாவில் வங்கித்துறை ஒருங்கிணைக்கப்பட்டது. ஐஓபி பல உள்ளூர் வங்கிகளை கையகப்படுத்தியது. கோயம்புத்தூர் ஸ்டாண்டர்ட் வங்கி 1963 மெட்ராஸில் ஒரு கிளை, நஞ்சின்னாட் வங்கி அல்லது நஞ்சநாத் வங்கி. கோயம்புத்தூர் வசுந்தரா வங்கி அல்லது கோயம்புத்தூர் வசுந்தரா வங்கி ஜூன் 1924 தலைமை அலுவலகம் மற்றும் 3 கிளைகள் 1964 குளித்தலை வங்கி ஏற்றுமதி 1933 ஏற்றுமதி 1964 6 கிளைகள் சீனிவாச பெருமாள் வங்கி ஏற்றுமதி நவம்பர் 1935 கோயம்புத்தூரில் ஏற்றுமதி 1966 மற்றும் லார்ட் வெங்கடேஸ்வரா வங்கி ஜூன் 1931 சேலம் ஷிவாப்பேட்டை செய்ய வெங்கடேஸ்வரா வங்கி ஏற்றுமதி 1967 சேலத்தில் 2 கிளைகள் தமிழ்நாடு டோட். பின்னர் 1969 இல் இந்திய அரசு ஐஓபியை தேசியமயமாக்கியது. ஒரு கட்டத்தில், அநேகமாக தேசியமயமாக்கலுக்கு முன்பு, ஐஓபி அதன் 80 கிளைகளில் 20 வெளிநாடுகளில் அமைந்திருந்தது. இருப்பினும் மலேசிய சட்டம் மலேசியாவில் வங்கிகளின் வெளிநாட்டு அரசாங்க உரிமையை தடை செய்தது. தேசியமயமாக்கலுக்குப் பிறகு அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளைப் போலவே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியும் உள்நோக்கித் திரும்பி கிராமப்புற இந்தியாவில் கிளைகளைத் திறப்பதை வலியுறுத்தியது. 1973 ஆண்டில் ஐஓபி, இந்தியன் வங்கி மற்றும் யுனைடெட் கமர்ஷியல் வங்கி ஆகியவை மலேசியாவில் யுனைடெட் ஆசிய வங்கி பெர்ஹாட்டை நிறுவின. இந்தியன் வங்கி 1941 முதல் மலேசியாவில் செயல்பட்டு வந்தது. யுனைடெட் கமர்ஷியல் வங்கி 1948 முதல் அங்கு செயல்பட்டு வந்தது. வெளிநாட்டு அரசாங்க வங்கிகள் நாட்டில் செயல்படுவதை தடை செய்த மலேசியாவில் வங்கிச் சட்டத்திற்கு இணங்க வங்கிகள் யுனைடெட் ஏசியனை அமைத்தன. ஒவ்வொன்றும் மலேசியாவில் தங்கள் செயல்பாடுகளை புதிய கூட்டு முயற்சி வங்கிக்கு பங்களித்தன. 3 பெற்றோர் வங்கிகள் ஒவ்வொன்றும் 1/3 ஒரு பங்குகளை வைத்திருந்தன. அந்த நேரத்தில் இந்தியன் வங்கிக்கு 3 கிளைகள் இருந்தன. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் யுனைடெட் கமர்ஷியல் வங்கி ஆகியவற்றுக்கு இடையே 8 பங்குகள் இருந்தன. மேலும் ஐஓபி மற்றும் 6 இந்திய தனியார் வங்கிகள் ஐஓபியின் பாங்கா கிளையை கையகப்படுத்த சென்னையை தளமாகக் கொண்ட தனியார் வங்கியாக பாரத் ஓவர்சீஸ் வங்கியை நிறுவின. 1977 ஆண்டில் ஐஓபி சியோலில் ஒரு கிளையைத் திறந்தது. ஹாங்காங்கின் கவுலூனில் உள்ள சிம் ஷாசூயிலும் ஒரு கிளையைத் திறந்தது. 2 ஆண்டுகளுக்குப் பிறகு ஐஓபி இலங்கையின் கொழும்பில் ஒரு வெளிநாட்டு நாணய வங்கி அலகைத் திறந்தது. 1983 ஆண்டில்
தமிழர்களுக்கு எதிரான கலவரங்கள் வடிவில் இனவெறி வன்முறை கொழும்பில் உள்ள ஐயோபியின் கிளையை எரிக்க வழிவகுத்தது. சிங்கள மக்களுடன் வலுவான உறவுகளைக் கொண்டிருந்த இந்தியன் வங்கி எந்தத் தீங்கும் இல்லாமல் தப்பித்தது. 1988-89 ஆம் ஆண்டில் ஐயோபி ஒரு மீட்பு நடவடிக்கையாக பாங்க் ஆப் தமிழ்நாடு மற்றும் அதன் 99 கிளைகளை கையகப்படுத்தியது. பாங்க் ஆப் தமிழ்நாடு அல்லது பாங்க் ஆப் தமிழ்நாடு 1903 இல் திருநெல்வேலியில் தென்னிந்திய வங்கியாக நிறுவப்பட்டது. 1992 ஆண்டில் மலேசிய வங்கியான பாங்க் ஆப் காமர்ஸ் டோசி யுனைடெட் ஆசிய வங்கியை ஏபி கையகப்படுத்தியது. 2000 ஆண்டில் ஐயோபி ஒரு ஆரம்ப பொது வழங்கலில் ஐபிஓ ஈடுபட்டது. இது வங்கியின் பங்குகளில் அரசாங்கத்தின் பங்கை 75% ஆக குறைத்தது. 2001 ஆண்டில் ஐயோபி மும்பையை தளமாகக் கொண்ட ஆதர்ஷா ஜனதா சஹாகரி வங்கியை கையகப்படுத்தியது. இது மும்பையில் ஒரு கிளையை வழங்கியது. பின்னர் 2009 ஆண்டில் ஐயோபி சுவர்ண சஹாகரி வங்கியை கையகப்படுத்தியது. இது 1969 இல் நிறுவப்பட்டது மற்றும் புனேவில் அதன் தலைமையகத்தைக் கொண்டிருந்தது. சுவர்ண சஹாகரி வங்கி 2006 முதல் நிர்வாகத்தில் உள்ளது. இதற்கு புனேவில் 9 கிளைகள், மும்பையில் 2 மற்றும் ஷிர்பூரில் 1 இருந்தன. மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 100க்கும் சற்று அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 29, 2003 அன்று இலங்கையின் பம்பலப்பிட்டியில் உள்ள புதிய கதிரேசன் கோவில் வளாகத்தில் ஐயோபி ஒரு நீட்டிப்பு கவுண்டரை திறந்தது. 2005 ஆண்டில் ஐயோபி சீனாவின் குவான்சோவில் ஒரு பிரதிநிதி அலுவலகத்தைத் திறந்தது. அடுத்த ஆண்டு ஐயோபி மற்றொரு பிரதிநிதி அலுவலகத்தைத் திறந்தது, இந்த முறை கோலாலம்பூரில். 2009 இல் ஐயோபி ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயில் ஒரு பிரதிநிதி அலுவலகத்தைத் திறந்தது. புதிய மில்லினியத்தில் சர்வதேச விரிவாக்கம் மீண்டும் ஒருமுறை அதிகரித்தது. 2007 இல் ஐயோபி பாரத் ஓவர்சீஸ் வங்கியை கைப்பற்றியது. பின்னர் 2009 இல் ஐயோபி புனேவை தளமாகக் கொண்ட சுவர்ண